Hi friends, this is SR Excellent Shiva. நம்ம நேற்று போட்ட வீடியோவில் எப்படி ஃபோனில் பைத்தான் ஓப்பன் பண்ணணும், அதில் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் எப்படி அதில் சம்ஸ் போடணும், ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் எப்படி போடலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ராக்ஷன், அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோட மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு அதுக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஏவுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பி ஈக்குவல் டு பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். எனக்கு சி என்ன வேணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். இப்போது எனக்கு ஏவையும் பியும் ஆட் பண்ணணுன்னா ஏ ப்ளஸ் பி, சப்ராக்ட் பண்ணணுன்னா ஏ மைனஸ் பி, அந்த மாதிரி தான். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்புட்டுக்கான மெயின் பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. எவ்வளோ நம்பர் வேணும், என்னென்ன ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும்ல எப்படி பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அடிஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா? அதனால் நான் சம் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக கோலன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த டபுள் கொட்டேஷனை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு பாருங்கள். கமா போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எதை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண போகிறீங்க? சி தானே. சியில் தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஏ ப்ளஸ் பி தான் எனக்கு வந்து ஆன்சராக வேணும்னு. அதனால் நான் சின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுடைய சம்முக்கான ஃபார்மேட். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு சி என்னவா வேணும், ஏவையும் பியும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எதை அவுட்புட்டாக எடுக்கிறேனோ அதுக்கு பிரிண்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட், டபுள் கொட்டேஷன், நான் என்ன வேணால் கொடுக்கலாம். அடிஷன் இஸ் உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதுதான் அங்கே வெளியில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதனால் நான் சம் இஸ்ன்னு கொடுத்துட்டு நமக்கு அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கணுன்றதுக்காக அந்த கோலனை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை வச்சு முதல்ல க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கம்மா போட்டுட்டு உங்களுக்கு எது அவுட்புட்டாக வேணும், சி தானே அவுட்புட்டாக வேணும், அப்போ நீங்கள் அதை கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறீங்க. இந்த ஃபார்மேட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் கொடுக்க போகிறேன். ரன் கொடுத்தோடனே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? 30யும் 20யும் ஆட் பண்ணால் 50. ஸோ உங்களுக்கான அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.